கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு 2 மாதங்களாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தாமலும் பொதுவெளியில தலை காட்டாமல் இருந்தார் தாவிக தலைவர் விஜய். அரசியல் வனவாசம் சென்றது போல இருந்த அவர் தற்போது சேலத்துல டிசம்பர் 4ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்காக அனுமதி கேட்டு போலீசாரிடம் மனு கொடுத்தாரு. ஆனா போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே அரசியல் கட்சியின் கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு 4 வாரங்களுக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு மனு கொடுப்பது அவசியம். ஆனா தாவிக தரப்பினர் 2 வாரங்களுக்கு முன்புதான் அனுமதி கேட்டதா போலீஸ் தரப்பு கூறப்படுது. இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் பாபர் மசூதி இடிப்பு தினமும் வரதுனால எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க. இதற்கு தாவிக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ள மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இதே மாதிரியான நிபந்தனைகள் தான் விதிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் தாவிக தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் கல்லூரி வளாகத்துல நவம்பர் 23ஆம் தேதியான நாளைக்கு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்க போகுது. காலை 11 மணிக்கு தொடங்கப்படும் இந்த கூட்டத்தில் நுழைவு சீட்டு வைத்திருக்கும் 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு.